உரிய தனித்துவமான அந்த பாணியில பேசி அமர்ந்திருக்கிறார். உண்மைதான். உங்களுக்கு சிவந்தில் படித்த பழைய ஃபிகர் 2 பேர் ஃபஸ்ட் ஸ்டாண்டில் சந்திச்சுட்டாடுவேன். ரெண்டும் தீஞ்சு போன ஃபிகர் தான். தீஞ்சிட்டு எப்படின்னா, கல்யாணம் ஆயிட்டுன்னா ஒன்றில் ரொம்ப கனத்துறோம், இல்லைன்னா ஒன்றில் நல்லா தேஞ்சிரும். அந்த லதா சுதாவை பார்த்து கேட்கா, இல்லை லதா என்னட்டு இப்படி இப்படி போய் இருக்கா, உன் வீட்டுக்கார இங்கே லதா இருக்கோ சுதாவா? இப்போ நான் இனி எந்த தாவ சொல்ல, மல்லிகாவை வேண்டாங்கிறிய, லதால சொன்னாங்கிறிய. சரி, அது யார் உங்க மைனியா இருக்கப்பட்டவளோ? சரி, அப்போ லதா சுதாட்ட கேட்கா, இல்லை என்ன, ஆமாம் அங்கே என்ன கல்யாணம் நடந்து ஏன்ட்டு இப்படி சலிச்சுட்டு பேசியா? கல்யாணம் என்ன, உன் வீட்டுக்காரர் நல்ல சிங்கர். என்னது சிங்கர்? என்ன சிங்கர்? பில்லு பாட்டில் கொடாடி பேர், நல்ல சிங்கரா, பயங்கரமாக கொடாடி பேர் பார்த்துக்கலாம். அப்படியாட்டி இல்லை, அப்போ இப்போ இந்த சீசனுக்கு ஏகப்பட்ட ரூபா கிடச்சி மாட்டி, பங்குனி சித்திரன்னா பைசா உனக்கு வாரி தானே தட்டுவா அப்படின்னா, என்னத்துக்கு ராத்திரி அவன உடனே என் கொண்டைய பிடிச்சி மைக்குன்னு சொல்லிக்கிட்டு, பரனுட மகனே சுடலைய மாடா பார்வதியாளுட மகனே தருவா சுடலைய மாடா. ராத்திரி அவன் ஒன்றும் கொண்டைய பிடிச்சி வச்சுக்கிட்டு மண்டையில பாளைய போட்டு அடிக்கா. சரி, உனக்கு பிரிய என்ன செய்யா? ஏன் பிரிய போலீஸ்? அப்போ ஏகப்பட்ட சம்பளமாக இருக்குமா? ஆமாம், அவனும் அப்படிதான் விட்டு ராத்திரி அவனோட கம்ப தூக்கி போட்டுறான். போட்டுக்கிட்டு என்ன செய்யான் தெரியுமா? ஹெல்மெட்டுன்னு சொல்லிக்கிட்டு மூக்கை பிடிச்சி திருவான். ஏன்னா சாவி எடுக்கானா. அதாவது மூக்கை திருவது எதுக்குன்னா சாவி எடுக்குது. இப்படி இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் அதாவது அல்சீமர் நிறைய பேருக்கு. நம்ம என்ன செயலை செய்கிறோமோ அது அப்படியே பதிந்து விடுகிறது. இது வாழ்க்கையில பதிஞ்சு போகுது. எந்த செயல் அதே தான் திரும்ப அதுக்குள்ளதான் நிற்கும். அந்த வட்டத்தை மீறி அது வராது. அதுதான் அந்த மைண்ட், சப்கான்சியஸ் மைண்ட். அப்படி ஒரு மனிதனுடைய வாழ்க்கையும். சரி, இந்த மன மகிழ்ச்சிக்கு சிம்ரனை அழைக்கிறேன். சிம்ரன் வந்து எப்படி செப்புன்னு பார்ப்போம். வாங்கம்மா. ஆமா, உங்க பையன் எங்க போனா? அவனை அனுப்பி விட்டுலாம் மண்டகாட்டுக்கு. அவன் மண்டகாட்டுக்கு போயிட்டானா உறங்கிட்டு இருக்கானோ? இப்படி வந்த இடத்துல காணாம போயிரிய. பிள்ளையார் புறத்துக்கு பேச வந்தா பிள்ளைய தொலைச்சிடுறிய. சரி பேசுங்க. ஹலோ. கலோவா? நான் சும்மா இருக்கணுமா? சரி. பிள்ளையார் புறத்து அம்மையின் பாதம் வணங்கி. நீ இங்க தானே இருந்தா? சரி, நான் காணலன்னு தேடிடுறேன். சரி, தேடுற அளவுக்குலாம் நான் இல்ல. சரிம்மா. பிள்ளையார் புறத்து அம்மையின் பாதம் வணங்கி, ஆண் பெண் என்ற பாகுபாடு இல்லாமல் என்றென்றும் நாம் நமக்கே என்ற ஒற்றுமை உணர்வோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் இன்றைய காலகட்டத்தில் திருமண வாழ்க்கை மன மகிழ்ச்சி தான் பேச வந்திருக்கேன். நடுவர் அவர்களே, விஜய் ரசிகர்களுக்கு ஒரு ஓப் போடுங்க, அஜித் ரசிகர்களுக்கு ஒரு கைதட்டல போடுங்கம்மா. பாட்டி விஜய் ரசிகரா இருக்கலாம். பாட்டி விஜய கண்டிருக்கேளா, அஜித்தை கண்டிருக்கேளா? எங்கோடி ஓய போடுது. ஏற்கனவே ஓ போட்டு கடந்த பல்லெல்லாம் போச்சு. அவங்களுக்கு சாய் பல்லவியை தான் தெரியாது நடுவர் அவர்களே. அஜித் விஜய்னா யாருன்னு நல்லா தெரியும். சரி, ஓ போட்டாச்சா? ஓ போட்டாச்சான்னு? ஆமா நடுவர் அவர்களே, போட்டாச்சு. சரி, அப்போ உங்களுக்கு ஒரு விசில போடுவோம் நடுவர் அவர்களே. உங்களையும் சும்மா விட கூடாதுல்ல, அதனால உங்களுக்கு ஒரு என்ன ஏற்கனவே நல்லா இருக்குதோ அனுப்பி விட்டுருக்கான். சொல்லுங்க. அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது நடுவர் அவர்களே. நீங்க இருந்தாதானே திருமண வாழ்க்கை மன மகிழ்ச்சின்னு சொல்லுவீங்க. ஆமா ஆமா, சொல்லணும்ல. இல்லனா வீட்டுக்கு போனா அடி கிடைக்கும்ல நடுவர் அவர்களே. இல்ல, நான் என்ன சொல்லணும்னு எதிர்பார்க்கா? திருமண வாழ்க்கை மன மகிழ்ச்சின்னு சொல்லணும். அப்படியா? ஆமா. சரி. இல்லனா வீட்டுக்கு போனா உங்களுக்கு அடி கிடைக்கும் நடுவர் அவர்களே. எனக்கு பேசிக்க வராது. நீங்க பேசிக்கிட்டே இருக்கும்போது இடையிடையே அவிய வந்து பேசுவோம். என்ன? சரி, பேசட்டு.
நடுவர் அவர்களே, அந்த அக்கா சொன்னாங்க, முன்னாடி பேசின சகோதரி அருமையா பேசினாங்க. வீட்டுக்காரரு மண்டைக்காட்டிலே விட்டுட்டு வந்துட்டாங்கன்னு. அவங்க வாங்கி கொடுத்த சாரியத்தான் 4 நேரம் பார்த்து பார்த்து வச்சு பார்த்து கட்டியிருக்காங்க. அங்க எப்படி மன அழுத்தம் வந்துச்சு, மன மகிழ்ச்சி தான் வந்துச்சு. நடுவர் அவர்களே கேளுங்க பாப்பா அவர்கிட்ட, இல்ல ஆமாவா இல்லையான்னு. இல்லல அவன் வாங்கி கொடுக்கலன்னா சாரியே கட்டுவல இல்ல. அது அப்படியா? வாங்கி கொடுக்கும்போது 4 நேரம் பீரோல இருக்க கண்ணாடியில போய் வச்சு பார்த்து ரேஷன் கடையில ஆன் பண்ணுங்க. நடுவரே கடுவரே நடுவரே, அதுக்கு தான் ரேஷன் கடையில அன்னை பொங்கல் பரிசுமா ஒரு சேலை வாங்கியிருக்கேன் இல்லையா நடுவரே, அதையே துவச்சியே போட்டுக்கிட்டு போயிருவேன். இப்போ இது ரேஷன் கடையில கிடைச்சதா? இது இவ்வளவு அழகாட்டா இருக்கு. நல்லா கேளுங்க நடுவர் அவர்களே, உங்க அண்ணன் 2000 ரூபான்னு வாங்கி கொடுத்த சாரி அது. அப்படியா? ஆமா, உங்களுக்கு தான் சரியா தெரியல சாரியை பத்தி. அவன் மண்டை காட்டுல ஏன் விட்டாம்னா இப்பதான் தெரியும். டெய்லி மண்டை காட்டுக்கு 2000, சுசீந்திரத்துக்கு 4000, அதுக்கப்புறம் இது கொல்லங்கோட்டுக்கு 3000, சாமி தோப்புக்கு 4000, இப்படியே கொடுத்துக்கிட்டு இருந்தா இவன் விளங்குவா இல்லையா? குடும்பம் விளங்குமா? விளங்கும் நடுவர் அவர்களே. என் வீட்டுக்காரர் என்ன வாழ வச்சிட்டு இருக்காங்க இல்ல, அதனால விளங்கும். யாரா? என்ன? அதனால தானே நான் மகிழ்ச்சிக்கு பேச வந்திருக்கேன் நடுவர் அவர்களே. சரிம்மா. மன மகிழ்ச்சிங்கிறது பிளஷர் போல நடுவர் அவர்களே. ஆமா, எல்லாரும் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். மன மகிழ்ச்சி என்பது பிளஷர் போல நடுவர் அவர்களே. மன அழுத்தம்ங்கிறது பிரஷர் போல நடுவர் அவர்களே. கேட்டுக்கோங்க, மன அழுத்தம் பிரஷர், மன மகிழ்ச்சி பிளஷர் நடுவர் அவர்களே. அதனால தான் சொல்றேன். அது எப்படி தெரியுமா நடுவர் அவர்களே? கட்டுமல்லி கட்டி வச்ச கலகலப்பா பொட்டு வச்ச கந்திரனில் இட்டு வச்ச சார பாம்பு இழுக்க வச்ச ரஞ்சிதமே ரஞ்சிதமே மனச கலைக்கும் மந்திரமே ரஞ்சிதமே ரஞ்சிதமே உன உதடு வலிக்க கொஞ்சனுமே. நடுவர் அவர்களே, இப்படிதான் நாங்க உண்டு எங்க வேலை உண்டுன்னு இருக்கிறோம் நடுவர் அவர்களே. அதனால தான் ரஞ்சிதத்தை கூப்பிட்ட உடனே வந்துட்டானே. வா, உனக்கு பாட்டு தான் போட்டிருக்கு. அதுல என்ன சார பாம்பு இடுப்புல கொண்டு வச்சிருக்காவ. அந்த பாட்டை கேட்டாலே அப்படி மகிழ்ச்சி வந்துரும். அப்படி பிளஷர் மாதிரி பறந்துகிட்டு தெரியும் அந்த நடுவர்களே. தெரியுமா? நாங்க உண்டு எங்க வேலை உண்டுன்னு இருக்கோம் நடுவர் அவர்களே. நீங்க யாருக்கு விஷயத்துல தலையிட மாட்டியா? ஆமா, யார் விஷயத்துக்கும் தலையிட மாட்டோம். அதனால நாங்க பிளஷர் போல பறந்துட்டு இருக்கோம். உங்க மாமியாருக்கு மண்டையில ஃபேன் பாப்பியாளா? எங்க மாமியார் சொல்லுவாங்க நடுவர் அவர்களே. என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டா, என் வீட்டுக்காரர் சொல்லுவார், பிள்ளை சாரி கட்டு அப்படின்னு. எங்க மாமியார் சொல்லுவாங்க, வேண்டாம் நீ குட்டை பாவடை போடு மருமகளே. எங்க அம்மா சொல்லும், காலையிலே எந்திரிச்சு கோலம் போடுன்னு சொல்லும். என் மாமியார் சொல்லுவாங்க, நீ தூங்கு மருமகளை, ஒரு 8 மணி வரைக்கும் தூங்குன்னு சொல்லுவாங்க. இப்படி ஒரு மாமியார் எனக்கு கிடைச்சிருக்காங்க நடுவர் அவர்களே. கேளுங்க, இவ 4 மணிக்கு எழுந்திருச்ச மாட்டாவளா, வீட்டை தூக்க மாட்டாவளா, மாமியார் எழுந்திருச்சு சொல்லுவாளா, ஆமா தூங்கு கால மீது கண்ணுறங்கு மகளே, கால மீது தவற விட்டா தூக்கமேது மகளே, தூக்கமேது மகளே. நடுவர் அவர்களே, நீங்க கேட்கணும். என்ன கேட்கணும்? ஆமா, நீ எனக்கு மறந்தே போச்சு. உனக்கு கல்யாணம் ஆயிட்டா? நடுவர் அவர்களே, கல்யாணமும் ஆயிடுச்சு, கூடவே ஒரு 14 வருஷமும் ஆயிடுச்சு நடுவர் அவர்களே. அந்த பையனை கூட்டிட்டு வந்தா இல்லையா? நானும் மறந்துட்டேன். அப்படிதானே? அது உன் பையன் தானே? ஆமா நடுவர் அவர்களே. அவனை தூங்க வச்சிட்டியா? தூங்கிருப்பான். சரி. இல்லை, இவாதான் நான் போன் போட வந்துகிட்டே இருக்கேன். முயல விலைக்கு வானா ஈத்தாமலைக்கு போயிருக்கா. இல்லை, ஈத்தாமலைக்கு அப்படிதானா? அதான் லேட் ஆகி போச்சு. சரி சரி சிம்ரன். நடுவர் அவர்களே, எங்க கல்யாணம் காதல் திருமணம் நடுவர் அவர்களே. எங்க காதலை நீங்க கேட்டீங்கன்னா, காதல் வைபோகமே காணும் நன்னாளிலே வானில் ஊர்கோலமா ஜோடி கிளிகள் கூடி இணைந்து ஆனந்தம் பண்பாடுதே. காதலை பத்தி கேட்டா உங்களுக்கே காதல் பண்ணணும்னு ஆசை வந்துரும் நடுவர் அவர்களே. ஆமா, நான் எத்தனை லிஸ்டே கிடையாது. அவங்க மனைவி அம்மா. உனக்கு என்னமோ இல்ல, தெளிவா பேசலையா நடுவர் அவர்களே? அதுதான். ஆனா நான் நிறைய வருத்த பண்ணனு எல்லாரும் என்ன விட்டுட்டு போயிட்டான்.
எதுக்கு விட்டுட்டு போனாங்க உங்களை? சரி. உங்களை போய் ராமர் மாதிரி இருக்கக்கூடிய உங்களை போய் விட்டுட்டு போயிட்டாங்களா? என்னது ராமர் மாதிரி இருக்கக்கூடிய உங்களை போய் யார் நடுவர் அவர்களே விட்டுட்டு அதனால போனாங்க? விட்டா. ராமன்னா ஒருவருக்கு ஒருத்தி இல்லையா, அதனாலதான் விட்டா. பாயிண்ட் மறந்து போச்சோ? இல்ல இல்ல நடுவர் அவர்களே, வாய்க்குள்ள முடி போயிடுச்சு. ஃபேன் காத்தோட மகிமை அப்படி. இதுதான் அந்த ஃப்ரீ ஹேர்லாம் போடாதுங்கன்னு சொல்லு. நடுவர் அவர்களே, என் வீட்டுக்காரர் அதுக்கும் சொல்லுவாரு, நீ பின்னி கீழே ரப்பர் பேண்ட் போடு மருமகளேன்னு. ஆனா என் மாமியார் சொல்லுவாங்க, வேண்டாம் நீ ஃப்ரீ ஹேர் போடு மருமகளேன்னு. அப்படி இருக்கு நடுவர் அவர்களே எங்க வாழ்க்கை. சரி, அப்போ நீ காதலிச்சா? ஆமா, காதல் திருமணம் நடுவர் அவர்களே எங்களுக்கு. அவன மாதிரி அரை கிளாஸ்லயா? இல்ல நடுவர் அவர்களே, ஸ்கூல் படிக்கும் போது. நீ 1ஆம் கிளாஸ்? +2ல. இது கொஞ்சம் ஒரு ஸ்டெப் மேல. இப்பவே 6ஆம் கிளாஸ் பிள்ளை மாதிரி தான் இருக்கா, இவ்வளோட கொஞ்சம் நிமித்தியா இருக்கா. நடுவர் அவர்களே, நான் ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்த நேரம் அவங்க காலேஜுக்கு போயிட்டு இருந்தாங்க நடுவர் அவர்களே. அவங்க நாங்க அப்படியே பேப்பர்ல ராக்கெட்ல பறக்க விடுவோம் நடுவர் அவர்களே. நீங்க பேச்சலாம் தல இல்ல, எழுதி என் மனசுல இருக்கிறதை எழுதி என் அத்தானுக்கு தெரியணுங்கிறதுக்காக அப்படியே ராக்கெட் விடுவோம் நடுவர் அவர்களே. ராக்கெட்? ஆமா, 90s கிட்ஸ் எல்லாம் இருந்தா தெரியும் நடுவர் அவர்களே, அப்படியே ராக்கெட் விடுறது. ஐஎஸ்ஆர்ஓ சிவன் விட்டாரு, இப்ப நாராயண விட்டுட்டு இருக்காரு, அடுத்த தலைவா ராக்கெட் விட்டுட்டு இருக்கான். அப்படி நடுவர் அவர்களே. அதுக்கு பிறகு எங்களுக்கு பார்வதிபுரம் ஆலம்பாறைங்கிற இடத்துல கொஞ்சோண்டு வயல் உண்டு நடுவர் அவர்களே. எல்லாரும் கேட்டுக்கொள்ளுங்கள், இவங்களுக்கு பார்வதிபுரத்துல ஆலம்பாறை ஒரு இடம் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல ஒரு இடம் உண்டு. கொஞ்சம் இடம் இருந்துச்சு நடுவர் அவர்களே. அதுல வந்து எங்க அப்பா வயல் பயிர் போட்டிருப்பாரு, நெற்பயிர் போட்டிருப்பாங்க நடுவர் அவர்களே. என்னது? நெற்பயிர் போட்டிருப்பாங்க நடுவர் அவர்களே. நெற்பயிர் நடுவர் அவர்களே, நெற்பயிர் போட்டிருப்பாங்க நடுவர் அவர்களே. நானும் இந்த லீவு நாட்கள்ல என் தோழிகளை கூட்டிட்டு அங்க போவோம் நடுவர் அவர்களே. அந்த வயல்ல நடக்கிறதுனா அப்படி ஒரு ஆசை நடுவர் அவர்களே. அப்படி வயலோரம் அந்த வரப்போற நடப்பதுல ஒரு சோகம், ஒரு ஆசை. வேற யாராவது அவங்க வயலுக்கு தண்ணி பாய்ச்சி விட்டுருப்பாங்க, அதுல மெல்ல போய் ஒரு கல்லை எடுத்து எங்க வயலுக்கு தண்ணி பாய்க்கிறதுனா அம்புட்டு ஆசை நடுவர் அவர்களே. அடுத்தவனுக்கு வயல்ல பாய்ச்சிட்டு இருக்க வெள்ளத்தை இவளுக்கு பாய்க்குது, அப்படி ஒரு ஆசை. அப்படி ஒரு ஆசை நடுவர் அவர்களே. நாத்து நடனம்னா அப்படி ஒரு ஆசை 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 நடுவர் அவர்களே. அம்மா சுட்டா தோசை தோசை தோசை. ஆசையில பாத்தி கட்டி நாத்து ஒண்ணு நட்டு வச்சேனா பூவாயி, ஆதரவ தேடி ஒரு பாட்டு ஒண்ணு நட்டு வச்சேன் பூவாயி. நானா பாடலியே நீதான் பாட வச்ச, நானா பாடலியே. இது என்ன, நானா பாடலையா? பாடலியே பாடலியே. சரி, ஒழுங்கா பாடுங்க. நானா பாடலியே நீதான் பாட வச்ச நடுவர் அவர்களே. அப்படி நாத்த நட்டாச்சி. அப்படி நடுவர் அவர்களே. அப்படியே எங்க படிப்பும் முடிஞ்சது. நான் ஒரு MA வரை படிச்சேன், அவர் EEE டிப்ளமோ மெக்கானிக் படிச்சார், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் படிச்சார் நடுவர் அவர்களே. நான் எங்க அப்பா கிட்ட போய் என் காதலை சொல்ல, எங்க அப்பா எங்க அம்மா கிட்ட சொல்ல, அவர் அவங்க அம்மா கிட்ட போய் சொல்ல, அப்படியே எங்களுக்கு திருமணம் பண்றதுக்கான வாய்ப்பு. இது என்னதுன்னா, அந்த காம்பவுண்ட் யாரு சாட காதல் இல்ல, இது ஒரு டைப். இதுக்கு என்ன பேர் வைக்கலாம்? அது நிச்சயிக்கப்பட்ட திருமணம், இது ஒரு காதல். ஆனா இது என்னன்னா, வீட்டுல போய் சொல்லலாம், அவரு அவங்க வீட்டுல போய் சொன்னாராம். சொல்லி 2 முறை சொல்லி கடைசியில என்ன 2 வீட்டுக்காரங்களும் சம்பாதிச்சாச்சு. சரி, சம்பாதிச்சு அப்பா சொல்லிட்டாரு நடுவர் அவர்களே, என் பொண்ணு ஆசைதான் ஆசை, அதனால போதும்னு சொல்லிட்டாரு நடுவர் அவர்களே. அப்படியே எங்க திருமணத்துக்கான வேலைகள்லாம் நடந்துட்டு இருந்துச்சு நடுவர் அவர்களே. இப்போ யாருக்கும் தெரியாத நடுவர் அவர்களே, முறைச்சுவருன்னு ஒண்ணு பொங்கி போடுவாங்க, தெரியுமா நடுவர் அவர்களே? இப்போ பொங்குறீங்களா? இப்போ பொங்கி போடுறீங்களா? அப்படியா? யுஎஸ்ல இருக்க எங்க எழிலக்கா அத்தானோட வந்துருவாங்க. யுஎஸ்? ஆமா, சென்னையில இருக்கிற எங்க அண்ணன் எங்க அண்ணியோட வந்துருவாங்க. கல்யாணத்துக்கு ஒரு 3 மாசம் கேப் இருந்து நடுவர் அவர்களே, அவ்வளவு பேர் எங்க வீட்டுக்கு வந்துருவாங்க. எங்க வீட்டுக்கு பக்கத்துல நாங்க ஒரு பந்தலே போட்டுட்டோம். ஏன்னா எங்க அண்ணன் அண்ணி எல்லாம் எனக்கு முறைச்சோறு பொங்கி போடுவாங்க, எங்க அண்ணனுங்க எல்லாம் பூ வாங்கிட்டு வருவாங்க. அத பொண்ணு கெட்டுற வேலை பொண்ணுக்கு, மற்றபடியா சாப்பாடுல இருந்து எல்லாமே வீட்டுல உள்ள பெரியவங்க அள்ளி அள்ளி தருவாங்க நடுவர் அவர்களே. அன்பு நடுவர் அவர்களே. நீ வந்து அங்க கிண்டி கொடுப்பா, நான் கிண்ட மாட்டேன் நடுவர் அவர்களே. பொண்ணுக்கு வேலையே தர மாட்டாங்க, கல்யாண பொண்ணு சும்மா மட்டும்தான் இருக்கணும், அவங்களே எல்லாம் பண்ணுவாங்க நடுவர் அவர்களே. பண்ணி
நமக்கும் அள்ளி தந்து அவங்களும் சாப்பிட்டு அவங்க கல்யாணத்துல உள்ள கதைகளை பேசி அப்படி இனிமையா நடந்துச்சு நடுவர் அவர்களே. அதுக்கப்புறம் பட்டு எடுக்க போனோம் நடுவர் அவர்களே. யாருக்கு? எனக்கும் எங்க மாமியாருக்கு கல்யாணத்துக்கு நாங்க பட்டு எடுக்க போனோம் நடுவர் அவர்களே. சரி. என் மாமியார் என்ன பார்த்து என்ன சொன்னாங்க தெரியுமா நடுவர்? என்ன சொன்னாங்க? தங்கம்னு சொன்னாங்க. ஏ தங்கம்? தங்கம்னு சொன்னாங்க நடுவர். என்ன தங்கம்? அப்படிதான் என்ன கூப்பிடுவாங்க நடுவர் அவர்களே. பொதுவாக என் மனசு தங்கம், ஒரு போட்டின்னு வந்து விட்டா சிங்கம். பொதுவாக என் மனசு தங்கம் திங்கமா மாறி போச்சு. நீ என்னட்ட கவுண்டருக்கு வரையலா பாருங்க. மைக் என்ன ஊதிக்கிடுங்க. ஹலோ 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 பேசுமா பேசுங்கம்மா பேசுங்க. பொதுவாக எம் மனசு தங்கம் ஒரு பேச சொல்லியிருக்கா நடுவர் அவர்களே. எங்க மாமியார் என்கிட்ட சொன்னாங்க, நீ 25,000 ரூபாய்க்கு பட்டு புடவை எடுத்துக்கோங்க என்கிட்ட சொன்னாங்க நடுவர் அவர்களே. நடுவரே பிஞ்சு போன நைட்டிய தச்சதுக்கு 1 ரூபா நூலம் ஊசியம் வாங்கிட்டு வர மாட்டாங்க. 40,000 ரூபாய் பட்டு எடுத்து கொடுத்தாங்க நடுவர் அவர்களே. அவங்களுக்கு உங்க அண்ணன் பிஞ்சு போன சாரியை தைக்கிறதுக்கு நூல் கூட வாங்கி கொடுக்கல. ஆனா என் புருஷன் நீ பிஞ்ச துணியை போட வேண்டாம் புள்ள, நீ இதுல இருக்கு நடுவரே மன அழுத்தம். ஆக 1 ரூபா ஊசி, 2 ரூபா நூல், 3 ரூபா எடவாடு, 30,000 ரூபாய் பட்டு எடுக்க இதுல எங்க இருக்கு நடுவரே மன மகிழ்ச்சி? நடுவர் அவர்களே நான் சொல்றேன் நல்லா கேட்டுக்கோங்க. நீங்க என் வீட்டுக்காரரு நிம்மா உனக்கு மிஷின் வாங்கி தரேன் பிள்ளை, உனக்கு பிடிச்ச மாதிரி நீயே தச்சு போட்டுக்கம்மான்னு சொல்லி போட்டாரு நடுவர் அவர்களே. என் வீட்டுக்காரர் எங்க, அவர் வீட்டுக்காரர் எங்க? அது உங்க வீட்டுக்காரர் வாங்கி தரதா இருக்கு. ஆனா எங்க வீட்டுக்காரர் அப்படி கிடையாது. அந்த நிலைமைக்கு எவ்வளவு வருமானம் பெறுகிறதோ அதை வைத்துதான் நாங்கள் வழி நடத்த முடியும். எங்க வீட்டுக்காரரோட நிலைமை நல்லா இருக்கு. அப்போ அவர் நான் கேக்குறதெல்லாம் வாங்கி தராருன்னு கூட வச்சுக்கோங்க. என்ன கதையா இருக்கு உங்களுக்குள்ளே சொல்லிக்கிட்டு இருக்கு. அடுத்த எடுக்கிட்டு உங்க வீட்டுக்காரர் நல்லா வாங்கி தராராமா? எனக்கு எல்லாமே வாங்கி தருவாரு. ஆமா, அவங்க வீட்டுக்காரர் கடலை மிட்டாயி, அதுக்கப்புறம் எள்ளூருண்டா, அதுக்கப்புறம் புளியங்கொட்டை, வேற என்ன வாங்கி தராரு? அதெல்லாம் சாப்பிட மாட்டோம். அதெல்லாம் பர்கர், ட்ரை ஃப்ரூட்ஸ். ஓ ட்ரை ஃப்ரூட்ஸ். ஓ அதான் நீ ட்ரை மாதிரி ஆயிட்டியோ. ட்ரை ஃப்ரூட்ஸை தின்னு ட்ரை ஆயிட்டு. ஸ்லிம்மா இருந்தா தான் நடுவர் அவர்களே என் வீட்டுக்காரருக்கு பிடிக்கும். அதனால ட்ரை ஃப்ரூட்ஸா வாங்கி தந்து நீ ஸ்லிம்மா இருப்பிள்ளைன்னு வச்சிருக்காரு. ஸ்லிம் அதான் சிம்ரன். நடுவர் அவர்களே அதுக்கு பிறகு எங்க திருமணம் அப்படியே நடந்துச்சு நடுவர் அவர்களே. அப்படி எப்படி பிள்ளையார் புறம் வழியா நடந்துச்சா? அப்படி இல்ல நடுவர் அவர்களே. பட்டு எடுக்கிற படல சொல்லுது பாத்தீங்களா, அப்படியே நடந்துச்சு. பட்டு எடுக்கும் படல நடந்து முடிஞ்ச பிறகு அப்படியே எங்க திருமணத்துக்கு நாள் பக்கத்துல சரி அப்படியே நடந்துச்சு நடுவர் அவர்களே. சரி எப்படி நடந்துச்சுன்னு தெரியுமா உங்களுக்கு? எப்படிமா நடந்து? மரகத வல்லிக்கு மணக்கோலம், என் மங்கள செல்விக்கு மலர் கோலம், கண்மணி தாமரை கால் கொண்டு நடந்தால் கண்களிலே நின்ற நீர் கோலம், கண்களிலே நின்ற நீர் கோலம். இது ஸ்பீக்கர் செட்டுக்காரர் போட்டதா? இல்ல நடுவர். அதான் நீ ஒரு மாப்பிளைய பாக்கு போல ஸ்பீக்கர் செட்டுக்காரரை பாத்துக்கிட்டு இருந்தியோ? இல்ல நடுவர் அவர்களே. எங்க அண்ணி என் வீட்டுக்காரரை பாத்துட்டு இருந்தாங்க. உங்க அண்ணி? ஆமா, என் வீட்டுக்காரர் என்ன பாத்துட்டு இருந்தாரு. அப்படியே தட்டி எங்க அண்ணி என்ன பார்க்க சொல்லும் போது அந்த செட்டுக்காரர் எங்களை பாத்துட்டு இருந்தாரு. அப்படியா? எப்படி ஒரு பாட்டு போட்டாரு தெரியுமா நடுவர் அவர்களே? எப்படி ஒரு பாட்டு போட்டாரு தெரியுமா நடுவர் அவர்களே? குங்கும மஞ்சளுக்கு இன்றுதான் நல்ல நாள், மங்கள மங்கை மனம் கொண்ட நாள், நல்ல நாள், என் வாழ்வில் தீபம் தந்த பேரழகே, என் வாழ்வில் சாய வந்த பூங்கோடியே, என் நாளும் இன்பம் ஒரு கோடி. இப்படி ஒரு பாட்டை போட்டாரு நடுவர் அவர்களே. அந்த ஸ்பீக்கர் செட்டுக்காரன் இருக்காரா? இருக்கிறாரு நடுவர் அவர்களே. இருக்காரா? சரி, உங்களுக்கு போய் பாட்டு போட்டிருக்கா பாத்தியா? நான் தேடிக்கிட்டே இருக்கேன். அவர் எங்களுக்கு மட்டும் இல்ல நடுவர் அவர்களே. எந்த கல்யாண வீட்டுக்கு போனாலும் அவர் அப்படிதான் பாட்டு போடுவார். சரி, கல்யாணம் முடிஞ்சா? முடிஞ்சு நடுவர். அப்புறம் கல்யாணம் முடிஞ்சது நடுவர் அவர்களே. அப்புறம் தான் அண்டர்ஸ்டாண்டிங் நடுவர் அவர்களே. ஓ, அதுதான் முக்கியமான பாயிண்ட். இப்போ இவ்வளவு நேரம் பேசுனது பாயிண்ட் கிடையாது, இப்பதான் பாயிண்ட்.
அண்டர்ஸ்டாண்டிங். அண்டர்ஸ்டாண்டிங்ல என்ன? அண்டர் அப்படின்னா அவரை நான் புரிஞ்சுக்கிட்டு வாழ்றது நடுவர் அவர்களே. என்ன அவர் புரிஞ்சு அவருக்கு ஏத்த மாதிரி வாழ்றது அண்டர்ஸ்டாண்டிங். அதாவது அவர் அடியில் நானும், என் அடியில் அவரும், இதனால் உருவாகுகிறது அஃபெக்ஷன் இல்லையா? இப்படி இருவரும் ஒருமித்த ஒரு காதல் உணர்வோடு இல்லற வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறீர்கள். அப்போ இப்படி நடக்கின்ற பொழுது சின்ன சின்ன விஷயங்களுக்காக சண்டைகள் வந்தாலும் நீங்கள் அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கை வைத்து நடத்தி முடிச்சிடுறீங்க இல்லையா? ஆமா நடுவர் அவர்களே. அவர் எப்பவுமே சொல்லுவார் நடுவர் அவர்களே, நான் கண்ட இடங்களெல்லாம் நீ காணணும் பிள்ளை, நான் பார்த்த இடங்களெல்லாம் நீ பார்க்கணும் நடுவர் அவர்களே, நான் பார்த்த ரசிச்ச பொருட்களை எல்லாம் நீ பார்த்து ரசிக்கணும் பிள்ளைன்னு சொல்லுவார் நடுவர் அவர்களே. அதாவது கணவனுக்கு இன்னொரு பேர் என்ன தெரியுமா? கண் அவன். பாட்டி, கண் அவன் என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? அவளுடைய கண்ணே அவன், அவளுடைய கண்ணே அவன். அப்படின்னா அவன் மூலமாகத்தான் அவள் எல்லாத்தையும் பார்க்கா. இது குத்துவிளக்கு, இது குமரேசன், இது விழா, இது சீரியல் செட்டு, இப்படி எல்லா விஷயத்தையும் காட்டி கொடுப்பதனால் அவன் கண் அவன். அவளுடைய கண்ணுக்கு கண்ணாக இருப்பதால் அவன் கணவன். அப்படிதானா? அந்த கணவனை நீங்க உங்களால நீங்க ஸ்டூல் கொண்டு வந்து கடிக்கதாட்டு கேள்விப்பட்டேன். ஸ்டூல் கொண்டு வந்து கடிக்கிறதா? ஆமா. ஏன்னா உங்க வீட்டுக்காரர் 6 அடி 8ஆதுன்னு சொல்லி கழுத்துல கடிக்கிறதுக்காக வேண்டி ஸ்டூல் வச்சு கடிக்கிறீங்களா? அப்படிலாம் ஒண்ணு நான் கடிக்கல. உங்க பையன் தான் சொன்னாங்க கொஞ்சம் முந்தியாட்டு. அவன் சும்மா நாங்க விளையாடிட்டு இருக்கிறத பார்த்து அப்படியே சொல்லியிருப்பான் நடுவர் அவர்கள். அப்படியா? சரி. அப்போ எப்படி உங்களை வச்சுக்கிட்டாரு கணவர்? அவர் எங்க வீட்டுக்காரர் என்ன அப்படி சும்மா ராணி மாதிரி வச்சிருக்காரு நடுவர் அவர்களே. உங்களா? ஆமா நடுவர் அவர்களே. ராணி. உங்களுக்கு நான் ராணியா இருக்கணும்னு தேவையில்லை நடுவர் அவர்களே. என் வீட்டுக்காரர் என்ன ராணி மாதிரி வச்சிருக்காரு நடுவர் அவர்களே. ஆமா. என்னமா ஊதுங்க? நடுவர் ஊதி ஊதி போறாளுங்க. திருமணத்துக்கு முன்பு வீட்ல மகாராணியா தான் நாங்களும் இருந்தோம். திருமணம் இந்த பந்தத்துக்குள்ள வந்த பிறகு மாட்டு சாணியாட்டே மாறிட்டோம் நடுவர். இதுல எங்க இருக்கு நடுவர் மனமகிழ்ச்சி? அதுல இருக்கு. என்னன்னா மாட்டு சாணி போட்டுன்னா வாழை நல்லா வரும், தென்னை மரம் நல்லா காய் காய்க்கும், எல்லாம் இருக்கு இல்லையா நடுவர் அவர்களே? திருமணத்துக்கு முன்னாடி நான் எங்க அப்பாவுக்கு மட்டும்தான் ராணி. இப்போ என் கணவர் வீட்டுக்கு வந்த பிறகு எங்க வீட்டு ராணிக்கு இப்ப இளமை திரும்புது, வயசு ஏற ஏற பருவம் காதல் அரும்புது. எங்க வீட்டு ராணிக்கு இப்ப இளமை திரும்புது, வயசு ஏற ஏற பருவம் ஏறி காதல் அரும்புது. பழுத்து வந்த பழத்தை போல் பருவம் எங்கு விஜயம், பார்த்து நீங்கள் பழக வேண்டும் தெரியும் உங்கள் விஷயம். துன்பம் போல தோன்றினால் இன்பம் அங்கு அதிகம், இன்பம் துன்பம் எதுவென்றாலும் எனக்கு நீங்கள் உலகம், எனக்கு நீங்கள் உலகம். எங்க வீட்டு ராணிக்கு இப்ப இளமை திரும்புது, வயது ஏற ஏற பருவம் ஏறி காதல் அரும்புது. இப்படி அவரு ராணி மாதிரி வச்சிருக்காரு. அது உங்களை ராணி மாதிரி வச்சதுனால தானே பிள்ளையார் புறத்துல உங்கள்ட்ட பேச அனுப்பி விட்டுருக்காரு. அப்படிதானே? கண்டிப்பா நடுவர் அவர்களே. இப்போ திருமணத்துக்கு பிறகு என் வீட்டுக்காரருக்கு மட்டும் ராணி இல்ல நடுவர் அவர்களே. என் மாமியார் என்ன ராணி மாதிரி பாத்துக்கிறாங்க. உங்க மாமியாருக்கு ராணியா? ராணி மாதிரி பாத்துக்கிறாங்க நடுவர் அவர்களே. ராணி எனக்கு எப்படி கேட்டீங்கன்னா ராணி. உங்களுக்கு எல்லாம் கேட்கும் நடுவர் அவர்களே. முழுக்க சொல்லுங்க. எனது மாமியார் என்னை ராணியாக வைத்து பார்க்கிறாள் அப்படி சொல்லுங்க. எங்க வீட்டு மாமியார் ராணி இப்படின்னா அது கேட்கல நடுவர். வார்த்தைகள் சுத்தம், அதனால தான் சுதி சுத்தம்னு சொல்லியிருக்காங்க நடுவர் அவர்களே. இப்ப தெளிவா சொல்றேன் கேட்டுக்கோங்க நடுவர் அவர்களே. என்னது? தெளிவா சொல்றேன் கேட்டுக்கோங்க நடுவர் அவர்களே. கொஞ்சம் கஷ்டம் தான். என் மாமியார் என்ன ராணி மாதிரி வச்சிருக்காரு, அதுக்கு ஒரு படி மேல என் மாமனார் ராஜா மாதிரியா? அவர் என் மாமியாரை விட என்ன நல்லா பாத்துக்குவாரு நடுவர். சரி, ஒரு படி மேல. யாரு? உங்க மாமனார். மாமனார் அந்த சாலமீன் கள்ள. அவர் எங்க
போய் கிளவாண்டாரு நடுவர் அவர்களே. நான் பார்த்தேன் இல்லையா? ரயில்வேல வேலை பார்க்கறாரு. எப்படி அன்னைக்கு அந்த கடற்கரையாட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருந்ததை பார்த்தேன். வசமா அங்க பாரு நீடு 2 மீன் எடுத்து விட்டாரு. எப்பேற்பட்ட ஆளு உங்க மாமே. அவர் வச்ச வேண்டியதான். எங்க மாமனாருக்கு தெரியும் நடுவர் அவர்களே. நம்ம 100 ரூபாய் கேட்டா அவர் 200 ரூபாய் தருவாரு. ஆமா. அப்படிப்பட்டவர் எதுக்கு திருட போறாரு நடுவர் அவர்களே? சரி. அப்ப உங்க மாமியார் நல்லா வச்சுக்கிட்டு இருக்காவ. ஏமோ உங்க மாமியார் மாமனார் எப்படிமோ உங்களை வச்சிருக்காவ? ஆமா பாருங்க. என்ன சொல்லுவாவ? அந்த ஐலா எங்க போனா? வெள்ளமடி பேச்சாலும் அவள என்ன காணல? ஏன் பையன்ட்ட போய் லேய் அவருக்கு செவிப்பற கிழிஞ்சி வேகடாக்கு. அவர் என்ன நினைக்காரு தெரியுமா? ஐயோ இந்த சில்லானண்டா எங்க இருந்து கூட்டிட்டு வந்துட்டாரு. எங்க மாமியார் எனக்கு வச்சிருக்க பேரு சில்லு வந்துட்டு. அத நீங்க அப்படி பாடி சில் 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 அப்படி பாடிட்டு தெரியுறீங்க. என் பையன்ட்ட கேட்கவில்லை சில்லு வண்டி எங்க அப்படின்னு. இதுல அவிய மாமியார் என்ன வச்சிருக்காவ? ராணி. எங்க போய் சொல்லியதுக்கு நடுவர் அவர்களே. ராணின்னு ஒரு சீரியல் உண்டோ? அப்படினா ஆமாயா. அது முன்னாடி சன் டிவில போட்டான். அப்ப நான் ஸ்கூல் படிச்சிட்டு இருந்தேன் நடுவர் அவர்களே. அவங்க நல்ல மாமியார பார்க்கலன்னு நினைக்கிறேன். அப்ப ஏறு சகோதரியை நான் உங்கள்ட்ட ஒன்று சொல்றேன். எங்க மாமியாரை நீங்க ஒரு வாரம் வச்சுக்கோங்க. ஏனி நல்ல மாமியாரை செலக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணுங்க. நல்ல மாமியாரா இருக்கிறது பார்த்து கல்யாணத்துக்கு பண்ணணும். ஆமா நடுவர் அவர்களே, அதுவும் நல்ல சரி. விஷயம். ஆக எனவே இப்படியே எங்க இருக்கு திருமண வாழ்க்கை அப்படி இனிதா போயிட்டு இருந்துச்சு நடுவர் அவர்களே. அப்பந்தான் நானும் கன்சீவ் ஆகி ஒரு குழந்தைய பெத்து எடுக்கிற ஸ்டேஜ்ல இருக்கிறேன் நடுவர் அவர்களே. நான் பிரசவ வலியில துடிக்கும் போது பாடி இருப்பாரு. அம்மாடி உன்மேனி பால் வண்ணமோ அழகான உன் பிள்ளை தேன் கிண்ணமோ. அம்மாடி உன்மேனி பால் வண்ணமோ அழகான உன் பிள்ளை தேன் கிண்ணமோ. பாதங்கள் பதமாக உருவானதோ மகராசி முகம் இன்று மெருகேறுதோ. ஆடாத பொன்னூஞ்சல் ஆடு பாடாத தெம்பாங்கு பாடு. மலர் கொடுத்தேன் கைகூலுங்க வளையலிட்டேன் மங்கை என்ற ராஜாதிக்கு. சரி பாடுங்க நடுவர் அவர்களே. எனக்கு தான் வலிச்சது நடுவர் அவர்களே. ஆனா என் வீட்டுக்காரர் வலியில துடிச்சு போயிட்டாரு நடுவர் அவர்களே. எனக்கு தான் பிரசவ வலி நடுவர் அவர்களே. ஆனா அவருக்கே வலிச்சது மாதிரி துடிச்சு போயிட்டாரு நடுவர் அவர்களே. அவர் 9 மாசம் மாதிரி. நிறைய வீட்டுல மாப்பிள்ளை மாதிரி 9 மாசத்துல இருக்கா. அவளுக்கு 3 மாசம். அவன் 9 மாசம் வத்தவே செய்யாது. 9 வருஷம் அவனால் வத்தாது. 15 வருஷம் அவனால் வத்தாது. கடைசி வரை நிறைமாத கற்பனையாக இருப்பவன் கணவன். எப்படி தெரியுமா நடுவர் அவர்களே? உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் கண்ணில் உதிரம் கொட்டுதடி. அவர் அழுதுறாரு. அழுதுட்டார் நடுவர் அவர்களே. சரி, இப்போ பிள்ளையார் பொறுத்து விட்டுட்டு அழுதாரா? வீட்டுல இப்ப அழுதுகிட்டு இருப்பாரா? அப்போ நடுவர் அவர்களே இல்ல அழுதார் நடுவர் அவர்களே. இது இந்த சலங்க வந்துட்டேன். அவன் வந்திருக்காரோ புற குடும்பத்துல குழப்பம் வந்துடக்கூடாது. நான் இப்படி நிறைய இடத்துல பேசி டைவர்ஸ் ஆயிட்டு. நீங்க பேசுங்க நடுவர் அவர்களே. நீங்க பேசுறதுதான் எங்களுக்கு வேணும். என் வீட்டுக்காரர் எதுவும் நினைக்க மாட்டார். தைரியமா பேசுங்க. அது நம்ம முடிஞ்ச பிறகு 2 மணி பிறகு பேசுவோம். நீங்க பேசுங்க. எப்படி தெரியுமா நடுவர்களே? உன் கண்ணில் சரி இருக்கட்டும். கண்ணுல 2வது பார்க்கலாம். இப்போ நீங்க கண்ணுல பேசுங்க கூட ஒழுங்கா எனக்கு மூக்குல இருந்து சளி வருது. இப்படிதான் நடுவர்களே. அவர் வலியில துடிச்சு போயிட்டாரு. என் பையலை பார்த்த பிறகுதான் அப்பா என் பையலை கூட பார்க்கல நடுவர் அவர்களே. அவர் என்னத்தான் பார்க்க ஓடி வந்தாரு. அதாவது பையன் பிறந்துட்டானா. பையன் பிறந்த உடனே அது பையனை கூட பார்க்கலையா. இவளை பார்த்தாவளா இவளை பார்த்தாவளா எப்படி எந்த ஊர்ல நல்லா பார்த்தாம இல்லையா? நடுவர் அவர்களே நீங்க நல்லா பார்த்தா
அவ பையனை பார்க்கலையா, ஓடி வந்து இவளைத்தான் பார்த்தாவளா. 3 ரூபாய்க்கு புரோட்டாயும் வாங்கி கொண்டு வந்து இவளைதான் பார்த்தாவளா. உறக்கம் வருவோம்மா, இவன் தூக்கத்தில் நடக்கிற வியாதி போலுக்கு. இவன் நடந்து அவ என்ன நினைக்கா தெரியுமா, எப்பமுடைய முடிப்பிய சிறை அளவாலே இருக்கு, நாங்களும் தெரியாம இங்க வந்துட்டோம். நானே ஒருக்கா பல்ல கடிச்சு பார்க்கா, அந்த முடிய கீழே தாத்தூட்டு கடிச்சு பார்க்கா, கண்ணை கமத்தி கமத்தி கசைக்கு பார்க்கா, கடைசியா நடந்து போறா. முடியல, என்ன ஒரு ஆள் இருக்கு. சரி அப்ப முடிச்சிருங்கம்மா. என்ன அந்த இந்த பிள்ளைக்காக வேண்டி. உன் பேர் என்னம்மா சொன்ன? மீனு தானே? பூர்ணி பொன்னீனு. எப்படி இந்த மாதிரிலாம் கண்டுபிடிக்கிறிய? பொன்னீனு. சரி பொன்னீனு. சரி படப்படா. நீங்க சொன்னாலும் சொல்லாட்டியும் என் வீட்டுக்காரர் என்னதான் பார்க்க வந்தாரு நடுவர் அவர்களே. அவிய பாத்துட்டு சொல்றேன் கேளுங்க நடுவர் அவர்களே. உங்க வீட்டுக்காரர் தூர போடு. விண்டோ ஷாப்பிங் கூட்டிட்டு போவாரு நடுவர் அவர்களே. என்னதுமா? விண்டோ ஷாப்பிங். விண்டோல அந்த ஜன்னலை திறந்து காட்டுதா? அப்படி இல்ல நடுவர் அவர்களே, அப்படி ரோட்டோர இருக்கிற பொருட்களை பார்க்க கூட்டிட்டு போவாரு நடுவர் அவர்களே. ஒரு தோடு தான் நான் வாங்கி கேட்டேன் நடுவர் அவர்களே. அவர் தோடு வாங்கி தந்தார். நீயே ஒரு தோடு, உனக்கு ஒரு தோடா? ஆமா நடுவர் அவர்களே, நாங்க ஏன் தோடு போடக்கூடாதா? நாங்க தோடு போட்டா நல்லா இருக்காதா? நல்லா தான் இருக்கும், நாங்க வாங்கி கேட்போம் நடுவர் அவர்களே. பூ அங்க ஒரு பாட்டி அந்த பக்கமா சரிஞ்சாச்சு, இங்க ஒரு பாட்டி இந்த பக்கமா சரிஞ்சாச்சு. ஆனா நீங்க வந்த நேரத்துல இருந்து 2 வருதுக்கும் ஒன்றும் புரியல. சரி நடுவர் அவர்களே, நீங்க முடிக்க சொல்லிட்டிய, முடிச்சிருவோம் சரியா? நடுவர் அவர்களே, இல்லறம் ஒரு சங்கீதம் நடுவர் அவர்களே. இதான் பாயிண்ட், எல்லாரும் எழுதிக்கிடுங்க. அதோட ராகம் வந்து சம்சாரம் நடுவர் அவர்களே. அதோட பிள்ளைகள் வந்து சிங்கார நாதம் நடுவர் அவர்களே. பிறப்புக்கும் இறப்புக்கும் நடுவுல இருந்து வாழ்றதுதான் வாழ்க்கை நடுவர் அவர்களே. சரி. சுகர் உடைய மாமியார் தான் ஃபிகர். அந்த சுகர் உடைய மாமியார் தான் ஃபிகர். சரி. அந்த ஃபிகரையும் அன்பா வழி நடத்தி என் பிள்ளைங்களையும் வளர்த்து நானும் அவரும் சேர்ந்து அவங்கள டிசிப்ளின்ல மேல கொண்டு வந்து வச்சிருக்கோம் நடுவர் அவர்களே. யார் உங்க மாமியாரையா? என் பிள்ளைங்களை நடுவர் அவர்களே. பிள்ளைங்களா? ஆக எல்லாரையும் பார்த்து சந்தோஷமா ஒரு மன மகிழ்ச்சியான வாழ்க்கையை நாங்க வாழ்ந்துட்டு இருக்கோம். எனவே திருமண வாழ்க்கை எல்லாரும் எழுந்திருச்சு வீட்டுக்கு போங்க. இல்ல நடுவர் அவர்களே, அவிய சும்மா இல்ல இருக்காவ, அவிய 4 வார்த்தை பேசட்டு, நான் மட்டும் பேசினா போதுமா? திருமண வாழ்க்கை மன மகிழ்ச்சி மன மகிழ்ச்சி மன மகிழ்ச்சி என்று பேசி என் உரையை முடித்துக் கொள்கிறேன். நடுவர் அவர்களே, நீங்களும் வீட்டுக்கு போனோம். திருமண வாழ்க்கை மன மகிழ்ச்சிக்கு தான்